ஹாய், நான் பிரியா. லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் சரிங்களா. அதாவது ஒரு சூப்பர் டெக்னிக்கு, அதுவும் ஏஞ்சல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இது வரைக்குமே நான் சொல்லியிருந்த எல்லா டெக்னிக்ஸுமே உங்க லைஃப்ல ரொம்ப ஈஸியா மெர்ஜா, இதுக்குன்னு நீங்க தனியா ஒரு டைம் எதுவும் பெருசா ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் இது வரைக்குமே சொல்லியிருக்கேன். அப்படி டெக்னிக்ஸ் சொல்லியிருந்த வீடியோல, ஏன்னா நம்ம ரொம்ப டெக்னிக்ஸுங்கிறத நம்ம ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்கோம். அதுலயுமே நீங்க ரொம்ப மெனக்கெட தேவையில்லாத மாதிரி இருக்கும். ஆனா இது ஏஞ்சல் நம்பர் மிக்ஸ் பண்ணி ஒரு டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்றதுனால உங்களோட டே டு டே லைஃப்ல ஒரு கொஞ்சம் டைம் நீங்க இந்த டெக்னிக்குன்னு சொல்லி நீங்க ஒதுக்கணும். அதை யாரால எல்லாம் பண்ண முடியுதோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. யூனிவர்ஸ் கூட நம்ம இன்னுமே சூப்பரா மிங்கிள் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஒரு நல்ல விஷயமும் கூட சரிங்களா. ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு சீக்கிரம் அடையணும் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒண்ணு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி இதை சாக்ரிஃபைஸ் ரேஞ்சுக்கு திங்க் பண்ணாம ஒரு சிம்பிளான விஷயம், அதுவும் சிம்பிளான டைமிங்கும் கூட, ரொம்பலாம் ஜாஸ்தி கிடையாது. அது என்னங்கிறது இப்ப வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்ப வீடியோக்கு போலாம். சோ நமக்கு ஏஞ்சல் நம்பர் அப்படிங்கறதுல நிறைய இருக்கு. 0 to 9 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பர்ஸ் இருக்கு. ஏஞ்சல் நம்பர் மட்டும் கிடையாது, ஹீலிங் கோட்ஸ் இருக்கு, அப்புறம் கிரபவாய் நம்பர்ஸ், நிறைய அந்த நம்பர் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்ச ஒரு ஏஞ்சல் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 1111. இந்த நம்பரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தபடியா எனக்கு பிடிச்ச நம்பர் பாத்தீங்கன்னா 7777. ஓகேங்களா. சோ இதுல இன்னைக்கு நம்மளோட டெக்னிக் பாத்தீங்கன்னா 1111 வச்சு ஒரு சூப்பரான டெக்னிக் தான் பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் எல்லாருமே அந்த 1 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான நம்பர். கடவுள்கிட்ட ரொம்ப அந்த எனக்கு ஏன் இந்த 11 அந்த 77 பிடிக்கும்னா, ரெண்டுமே ஈக்குவலி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பேஸ்டு, அதுக்கப்புறமா நம்மளோட அந்த டிவைனிட்டிக்குள்ள அந்த கடவுள்கிட்ட நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய நம்பர் அப்படிங்கறதுனால எனக்கு பர்சனலா இந்த 2 நம்பர் பிடிக்கும். சோ நம்ம டெக்னிக்கும் இன்னைக்கு 7777 கிடையாது, 1111 சரிங்களா. இப்போ உங்க லைஃப்ல நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் வேணா பண்ணுங்க, எதை வேணா பண்ணுங்க, எந்த விஷயத்த வேணா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது கூடவே இப்ப நான் சொல்றதையும் உங்களுக்கு ட்ரை பண்ண முடியும். கண்டிப்பா ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் வைங்களேன். உங்களோட போன்ல 11 minutes 11 secondsக்கு ஒரு டைமர் வைங்க சரிங்களா. இது நீங்க மெடிடேஷன் பிராக்டிஸே பண்ண தெரியாதுங்க, நான் பண்ணதே இல்லை அப்படின்னா கூட இது உங்களுடைய மெடிடேஷனா கூட நீங்க நினைச்சுக்கலாம். ஏன்னா மெடிடேஷன்ங்கிறது கூட நம்ம காமா நம்மளை அமைதியா வச்சுக்கிறோம். அந்த நேரத்துல நம்ம யூனிவர்ஸ் கூட அப்படி கனெக்ட் ஆகிறோம். ஆனா இப்ப மெடிடேஷனே பண்ணாதவங்க இந்த 1111 ஐ மீன் அந்த 11 minutes 11 secondsக்கு நீங்க உட்காந்து பண்றீங்கன்னா மினிமம் 10 minutes நார்மலா எந்த மெடிடேஷன் பண்ணாலுமே மோர் தென் இனஃப் தான். சோ நீங்க இப்ப 11 minutes பண்றீங்க அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணணும், அந்த 11 minutesக்கு நீங்க என்ன பண்ணணும், 11 secondsக்குனா ஃபர்ஸ்ட் நீங்க போன்ல டைமர் ஆன் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு 2 கோல் எடுத்துக்கலாம், இல்ல ஒரு கோல் போதும் சரிங்களா. 1ஓ 2ஓ உங்க லைஃப்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஒரு கோல் எடுத்துக்கோங்க, அதை வச்சுக்கோங்க. மேக்சிமம் ஒரு 2 கோல் இருந்தாலும் வச்சுக்கலாம். ஆனா அது உங்களோட கம்ஃபர்டபுள் பொறுத்து, உங்களோட எனர்ஜி எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா அந்த விஷயத்துல கொடுக்க முடியும், 2க்குமே ஈக்குவலா கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் அப் டு யூ தான். சோ நீங்க வச்சுக்கோங்க. அதை மேபி உங்களுக்கு காலையில நேரமா எந்திரிக்கிற ஹேபிட் இருந்ததுன்னு வைங்களேன், இந்த ஒரு விஷயம் ரொம்ப ஈஸியா இருக்கும். நமக்கு அடுத்த டே டைம்ல வேற எதுலுமே ஐயோ நம்ம இப்ப செய்யணும் அப்படிங்கிற அந்த டிஸ்டர்பன்ஸே இருக்காது, அந்த ஒரு பதற்றமே இருக்காது நமக்கு. காலையில நீங்க நேரமா எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னா எந்திரிச்சோன்னு உங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இதை ஒரு மெடிடேஷனா கன்சிடர் பண்ணி டைமரை வச்சுட்டு ஈவன் நீங்க படுத்துக்கோங்க, இல்ல உட்காந்துக்கோங்க, அதுவுமே உங்க விஷயம் தான் சரிங்களா. என்ன விஷயத்த நீங்க கோலா நீங்க நினைக்கிறீங்களோ அதை முன்னாடியே ஸ்கிரிப்டிங்காவோ இல்ல விசுவலைசேஷன் பண்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்க மைண்ட்லயே. அதை ஒரு 11 நிமிஷத்துக்கு கண்டினியூவா நீங்க திங்க் பண்ணி பார்க்கலாம். இல்ல ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதை சொல்லி பார்க்கலாம். லைக் அஃபர்மேஷன் மாதிரி நீங்க அதை பண்ணலாம். நீங்க இதெல்லாம், அதாவது இதுவுமே உங்களோட விருப்பம் தான். இப்படி இப்ப அஃபர்மேஷன் தான் சொல்லணும், விசுவலைசேஷன் தான் பண்ணணும், ஸ்கிரிப்டிங் மாதிரி யோசிக்கணும், ஸ்கிரீன் பிளே மாதிரி ரெடி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. 11 நிமிஷம் 11 நொடிக்கு நீங்க உங்க ஆசையை எந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா மேக் பண்ண முடியும். ஏன்னா இப்ப ஒரு 2 minutes 3 minutes அப்படிங்கும் பொழுது நம்ம எதையாவது ஒண்ணு யோசிக்கலாம். ஆனா 11 minutesக்கு அப்படிங்கும் பொழுது நம்ம திரும்ப திரும்ப நம்ம மனக்கண்ல அதை ஓட்டி பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். அதை நினைச்சு பார்க்கும் பொழுது இப்ப இந்த ஒரு விஷயத்த கிரியேட் பண்றீங்கன்னா அதுல ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் கலக்கணும் சரிங்களா. நீங்க அந்த மெடிடேட் பண்றதுக்கே நீங்க ரெடி ஆகணும். எப்படா காலையில ஆகும் நம்ம பண்றது, இல்ல எப்படா ராத்திரி ஆகும் பண்றதுன்னுட்டு நீங்க அவ்வளவு தூரம் வெயிட் பண்ணணும். ஐயோ டைம் ஆயிடுச்சு, இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற அந்த கடமையா இல்லாம நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு எப்ப வரும்னா
நீங்க எந்த அளவுக்கு அதுல வந்துட்டு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டை நீங்க ஆட் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த ஒரு இதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டே வரும். அதுக்கப்புறம் தான் உட்காந்து நீங்க வந்து திங்க் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை கண்டினியூவா யூஸ் பண்ணுங்க. இந்த மெத்தடை வந்து நீங்க டெய்லி ப்ராக்டிஸா ரெகுலரா பண்ணுங்க. இது என்ன நீங்க அதாவது நிறைய பேர் நிறைய இது பண்ணிருப்பீங்க, ஸ்கிரிப்டிங் பண்ணுவாங்க, சில பேர் 369 பண்ணுவாங்க. எல்லாமே ஒரே ஒரே விஷயமா தான் இருக்கணும். மாத்தக்கூடாது. உங்களோட கோல் வீடு கட்ட போறீங்க அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு நீங்க ஸ்கிரிப்டிங்ல என்ன எழுதுறீங்களோ அதையே தான் இந்த மெடிடேஷனுக்கு நீங்க அப்படியே திங்க் பண்ணி பார்க்க போறீங்க. எழுதுறத அப்படியே வந்து காட்சியா நீங்க கண்ணு முன்னாடி பார்க்க போறீங்க. அந்த மாதிரி பொண்ணோட ஒண்ணுத்துக்கும் ரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கறது வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப காலையில எந்திரிச்ச உடனே இது பண்றதும் நல்ல விஷயம். இல்லைங்க எனக்கு நைட்டு தான் டைம் இருக்கு, என்னால காலையில பண்ண முடியாது அப்படின்னு இருக்கீங்கன்னாக்கா, நைட்டு தூங்க போறீங்க இல்லையா, இந்த மெடிடேஷனோட நீங்க வந்துட்டு போனை எடுத்து பார்க்க கூடாது. அப்படி ஒரு டைம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 8:30 மணிக்கு தூங்க, ஐ மீன் 9 மணிக்கு தூங்க போறீங்கன்னா அதுக்கு முந்தின ஒரு 1/2 hour போன் எடுக்காம இருக்கிறது ரொம்ப பெட்டர். இல்ல எனக்கு அப்படி பண்ண முடியாது, நான் சும்மா அப்படியே போன் நோண்டிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்கிடுவேன், அந்த மாதிரி பர்சனா இருந்தீங்கன்னா உங்களோட தூக்கத்துக்கு முன்னாடி கடைசி ஒரு விஷயம் வந்து இதுவா இருக்கணும். இந்த மெடிடேஷன் பண்ணிட்டு அப்படியே நீங்க தூங்கிடுறீங்க. சரிங்களா? இப்ப இதுவுமே என்ன நமக்கு சப்கான்சியஸுக்கு தான் போகும். ஆனா என்ன விஷயம்னா, நீங்க இந்த நேரமா எந்திரிச்சு பண்ணும்பொழுது உங்களுக்கு சீக்கிரம் தூக்கம் வரும். அந்த நேரமா எந்திரிச்சு நான் நேரமா தூங்க போறேன் அந்த ஹேபிட் இருக்கவங்க 2 டைமுமே யூஸ் பண்ணிக்கலாம். காலையில ஒரு விஷயம் வச்சுக்கலாம், இல்ல வந்து நைட்டு ஒரு விஷயம் வச்சுக்கலாம், இல்ல ஒரே விஷயத்த 2 தடவையும் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அது எல்லாமே உங்களோட ஒரு கன்வீனியன்ட் தான். உங்க கம்ஃபர்டபுள் எப்படியோ அப்படிதான். இதுல வந்து எந்த ரூல்ஸுமே கிடையாது. நமக்கு தேவை யூனிவர்ஸ் கூட எவ்வளவு சீக்கிரம் எந்த அளவுக்கு கனெக்ட் பண்றோம். அதாவது நான் நம்பி சொல்லிட்டேன் அவங்ககிட்ட, நான் சொல்லிட்டேன்ப்பா அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கணும் இல்லையா? நீங்க ஒரு விஷயத்த சொல்லி அது நீங்க யாருக்கிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கறீங்களோ உங்களுக்கு புரிஞ்சாதானே அவங்க உங்கள்ட்ட கொடுப்பாங்க. நீங்களே ரொம்ப குழப்பமா சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து நிறைய ஆசைகள் இருக்கு. இந்த ஒரு 11 மினிட்ஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம். இப்ப 68 செகண்ட்ஸ் கூட இருக்கு, 68 நிமிஷம். அதுக்கப்புறமா வந்துட்டு அதுல ஒரு பாதி அந்த மாதிரி ஈவன் 17 செகண்ட் மேனிஃபெஸ்டேஷன்லாம் கூட இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 11 மினிட்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஆத்மார்த்தமா உண்மையா கொடுக்கும் பொழுது இது ஒரு ரொம்ப நேரம் நீங்க யூனிவர்ஸ் கிட்ட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஒரு 11 நிமிஷத்துல இடையில என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இல்ல எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு, இல்ல வந்துட்டு என்னால அப்படி ஒரு 11 மினிட்ஸ்க்கு என்னால கிரியேட் பண்ண முடியல, அப்புறம் வேற என்ன, எனக்கு வந்து மேபி டைம் இல்ல, நைட்டும் டைம் இல்ல, காலையிலயும் டைம் இல்ல, ஆனா மதியம் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னாலும், இந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப பண்ணுங்க. ஆனா ஏன் அந்த காலையில நைட்டுங்கிறோம்னா, நம்ம நெக்ஸ்ட் தூங்கும்பொழுது நம்ம சப்கான்சியஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அவ்வளவுதானே தவிர மத்தபடி வேற ரீசன் இது சீக்கிரம் நடந்துரும் உங்களுக்கு எல்லாம் லேட்டா நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. சோ நீங்க வந்து உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப நீங்க இதை பண்ணுங்க. இல்ல வந்து மெடிடேஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு இடையில கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆச்சுனாலும் பரவாயில்ல, நீங்க திரும்ப கான்சென்ட்ரேட் கொண்டு வாங்க. ஏன்னா நம்ம மனம் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஓடுன்னு ஓடும். இப்ப நான்லாம் மெடிடேஷன் பண்ணறதுக்கு உட்கார்ந்தனாவே தூங்கிடுவேன், எனக்கு பயமாயிரும், ஐயோ தூங்கிட்டோமே அப்படின்ட்டு தூங்காம இருக்கணும். அதாவது மெடிடேட் பண்ணி நம்ம அதாவது தூங்கி எந்திரிச்சிட்டு திரும்ப மெடிடேட் பண்ணி நம்ம தூங்க போறோமே அப்படிங்கிறதுக்குனே நான் வந்து நல்லா தெளிவா ஃப்ரெஷ்ஷா முகம்லாம் கழுவிட்டு நம்ம வந்து தூங்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப கான்சியஸாலாம் உட்காந்து மெடிடேட் பண்ற ஒரு ஆள் தான். ஸோ வந்துட்டு நம்ம ரொம்ப ப்ராப்பரா தான் பண்ணணும்னு கிடையாது. இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அமச்சூரா இருந்தாலுமே நோ ப்ராப்ளம். ஸோ உங்களுக்கு இடையில அந்த மிஸ் ஆகுதுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த சவுண்டை வந்து மைல்டா வச்சுக்கோங்க. அலாரம் வந்து ஒரு பெரிய ஒரு நாய்ஸ் எல்லாம் வச்சுக்காம நார்மலா ஒரு மாதிரி மைல்டா உங்களோட அந்த 11 மினிட்ஸ் முடியும் பொழுது 11 அந்த டைமிங் முடியும் பொழுது மைல்டு சவுண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ இது ஆனா என்னன்னா நீங்க இந்த விஷயத்த வந்து கண்டினியூவா பண்ணணும். நமக்கு தேவையே கன்சிஸ்டன்சி தான். நம்ம திரும்ப விடாம பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு கோல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கே செல்ஃப் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்க வந்து 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பண்ண என்ன ஆயிருவோம்னா அதுல வந்து நமக்கு ஒரு வெல்வர்ஸ்ட் ஆயிருவோம். நமக்கு வந்து அது கைவந்த கலையா போயிடும். சோ இந்த விஷயத்த நம்ம பேஸ் பண்ணியே நமக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே பண்ணிக்க முடியும். கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சிட்டீங்கனாலே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அது நிறைய பேர் நீங்க ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 11 மினிட்ஸ் 11 செகண்டுங்கிறத வந்து வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நார்மலா அந்த 11 ஒரு மிகப்பெரிய ஒரு யூனிவர்ஸ் கூட நம்பர். அந்த 11 நிமிஷமும் 11 செகண்டும் உங்களுக்கு தேவையான விஷயங்களையே தான் நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. திரும்ப திரும்ப அதை பத்தியே கண்டினியூவா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்பொழுது யூனிவர்ஸ் கிட்ட சீக்கிரமா போய் அது வந்து சேரும். ஸோ அந்த மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப உங்களோட அந்த ரெகுலர் லைஃபுக்குள்ள ஒரு மாதிரி சட்டுன்னு இறங்காம ரொம்ப சட்டிலா இருக்கணும். அதாவது அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு வந்து அவங்க லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும். அது நீங்க மற்ற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா புரியும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல வந்து சேஞ்ச் தெரியும். தேங்க்யூ.